ஒரு மண்ணுக்கு உரிமை உடையவன் தகுதி உடையவன் ஒருத்தன் நிரூபிக்கணும்னா யாருக்கிட்ட போய் நிரூபிக்கணும் தெரியுங்களா? எல்லாருமே நீங்க நான் உள்பட எல்லாருமே யாருக்கிட்ட திரும்ப போய் நிரூபிக்கணும்? முஸ்லீம்கள்கிட்ட தான் நிரூபிக்கணும். இந்த நாட்டில் நம்பகத்தன்மையை நிரூபிக்கணும்னு சொல்லி கேட்கிற தகுதி யாருக்கு இருக்கு? முஸ்லீமுக்கு தான். ரெண்டாவது, நான் எலெக்ஷன்ல நிக்கிற ஆளு கிடையாது, தெரியும்ல, ஓட்டுக்காக பேசல, நான் கருப்பு சட்டக்காரன். ஏன் இதை சொல்றேன்னா, வரலாறு ஒரு முக்கியமான செய்தி. வரலாறு வெத்த பரீட்சையில் அவங்க தான் பாஸ் பண்ணாங்க, டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணாங்க, 100க்கு 100 வாங்கினாங்க அந்த பரீட்சையில். என்ன பரீட்சைன்னா 1947 இந்தியா பாகிஸ்தான் பிரியுது. முஸ்லிம்கள்லாம் பாகிஸ்தானுக்கு போங்க, இந்துக்கள்லாம் இங்க வாங்கன்னு சொல்லி ஒரு தேதி வச்சாங்க, தகராறு வச்சு போயிட்டாங்க. அப்போ இந்த நாட்டை விட்டு போகாம இந்த நாட்டில் 11 கோடி முஸ்லிம்கள் எங்க தங்கினாங்க? இந்தியாவில். மதம் முக்கியமா மண்ணு முக்கியமான்னு கேட்டப்போ மண்ணு தான் முக்கியம்னு சொல்லி இங்க நின்னவன் யாரு? முஸ்லிம். வரலாறு வைத்த பரீட்சையில பாஸ் பண்ணிட்டான், சரிங்களா? ஆனா அங்கே அதே மாதிரி நீ இந்தியாவுக்கு போறியா இங்க இருக்கிறியான்னு கேட்கும்போது எனக்கு மதம் தான் முக்கியம், மண்ணு முக்கியம் கிடையாதுன்னு பாகிஸ்தான் மண்ணை விட்டுட்டு ஓடியாந்தவன் தான் அத்வானி கும்பல். புரியுதுங்களா? அந்த மண்ணுக்கு விசுவாசமா இல்லாம மத அடிப்படையில் இங்கு ஓடி வந்த அத்வானி கும்பல் இந்த மண்ணுக்கு விசுவாசமாக இருந்த முஸ்லிம்களை பார்த்து, உலகத்திலே 2வது பெரிய முஸ்லீம் நாடு நம்ம நாடு, தெரியும்ல, ஃபர்ஸ்ட் இந்தோனேஷியா. எவனை பார்த்து எவன்டா குடியுரிமை கொடுக்குறது? அவன் பார்த்து உங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும். நான் மண்ணுன்ற அடிப்படையில் சொல்றேன், மத அடிப்படையில் நான் பேசல. நீ தான் மத அடிப்படையில் பேசுற. அப்படி பேசினா கூட இந்த மண்ணுக்கு தகுதியான யாரு? முஸ்லீம் தான். நான் சொல்றது பொய் கிடையாது, அவன் நிரூபிச்சிட்டான்.